ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். படத்தோட பழைய பார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தா தான் இந்த படம் புரியுமா புரியாதான்றது டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. பழைய பார்ட்டை அவங்க திரும்பவும் ரீகால் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் பழைய பார்ட்டை பார்க்காம போனாலுமே இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்லேயுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் பேசிக்கிட்டு இருந்தோன்னா ஆடியன்ஸ் எந்திரிச்சு ஓடிடுவானுங்க அப்படின்ட்டு டக்குன்னு ஆக்ஷன் பிளாக்ல இறங்குறானுங்க. சும்மா மனுஷன் டாம் குரூஸ் 63 வயசுல மனுஷன் என்னென்னமோ பண்றாரு. ஃப்ளைட்டில் இங்கேருந்து அங்கிட்டு தாவுறாரு, குதிக்கிறாரு, கடலுக்கு அடியில் உள்ளே போய் என்னென்னமோ பண்ணுறாரு. செம ஒருத்துங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு 2 ஆக்ஷன் காட்சி வச்சா கூட ஒரு நச்சுன்னு வச்சிருக்கிறானுங்க. கொடுத்த காசுக்கு அது செரிமானம் ஆயிருதுங்க. அதே போல் படம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சமும் சரி, கொஞ்சம் லேக் மீன்ஸ் பழைய பார்ட் எல்லாமே ரீகால் பண்ணி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி இது மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் பார்க்குற ஃபேனுக்கும் சரி, புதுசாக போகிறவங்களுக்கும் சரி இந்த படம் நல்லாவே செட் ஆகும். படத்தை இதோட ஃபைனல் ரெக்கனிங்னு போட்டு முடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் இதில் நிறைய லூப்பு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மனுஷனுக்கு 63 வயசு ஆயிடுச்சு. இதனால அவர் விடுற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இல்லை போல இருக்குது. அவர் 83 ஆனாலும் கூட்டிகிட்டு மிஷன் இம்பாசிபிள் 12, 20ன்னு போயிட்டு இருப்பானுங்க போல இருக்குது. அதனால் ஆனால் அவர் கொடுத்த காசுக்கு சூப்பராக அவர் தன்னோட ஆக்ஷன் பிளாக்கை பண்ணி கொடுத்துருக்காரு டாம் குரூஸு. அதெல்லாம் போற்றப்பட வேண்டிய ஒரு கலைஞன். கண்டிப்பாக அந்த படத்தை அவருக்காகவே பார்க்கலாம். யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அது நல்ல ஸ்க்ரீனில் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.